செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூர் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள டாஸ்மாக் பாரில் சட்டவிரோதமாக கூகுள் பே வசதியுடன் 24 மணி நேரமும் மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதோடு மது பிரியர்களுக்கு மீந்த சைடிஷ்களை இலவசம் என்று கூறி வழங்கி வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கந்தன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். கந்தன், என்ன நடந்தது? முழு விவரங்கள். அமருத், வணக்கம். தாம்பரம் அருகே சேலையூர் ஜிஎஸ்டி சாலையில கூகுள் பே வசதியுடன் இந்த டாஸ்மாக் பாரில் மது பாட்டில் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் மீந்த அந்த சைடிஸ் வகைகளும் தருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகம் முழுவதும் அதாவது மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை தான் டாஸ்மாக் கடைகள் இயக்கப்பட்டு வருகிறது. மற்ற நேரத்தில் அந்த நேரத்தில் மூடப்பட்டு உள்ளது. இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த சேலையூர் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள அந்த டாஸ்மாக் பார் 24 மணி நேரம் திறந்து வைத்து அங்கிருந்து கூடுதல் விலைக்கு மது பாட்டில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக கூகுள் பே அதே போன்று பேடிஎம் போன்ற வசதியுடன் அந்த பாட்டில்களை விற்பனை செய்து வருகின்றனர். 130 ரூபாய் விற்க வேண்டிய பாட்டிலை 300 ரூபாய் வரையும், அதே போன்று 250 ரூபாய் உள்ள பாட்டில் 400 ரூபாய் வரையும் விற்று வருகின்றனர். குறிப்பாக கூகுள் பே மூலம் பணம் செலுத்தியவுடன் அந்த மது பாட்டில் வழங்கியது அது அங்கே குடிப்பதற்கான அந்த கிளாஸ், அதே போன்று 25 லிட்டர் தண்ணீர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் அந்த மீந்த அந்த பல வகைகள், அதே போன்று அந்த முறுக்கு போன்ற சைடிஸ்களை இலவசமாக வழங்கினார். இதனால அந்த மது பிரியர்கள் இது சம்பந்தமாக புகார் எழுப்பியுள்ளனர். அது சம்பந்தப்பட்ட வீடியோ தான் தற்போது வெளியாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட போலீஸ் அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மது பிரியர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அமருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.